இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர் அறிவிப்பானது தற்போது வந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவில் தற்போது அமைப்பு மாவட்டங்களாக 80 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 80 மாவட்டங்களை அதிகப்படுத்தியும் மேலும் பல்வேறு இடங்களில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் புதிய மாவட்ட செயலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீலகிரி, தஞ்சை, திருப்பூர், கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய நபர்களுக்கு வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளருக்காக பழனிவேல் நியமனம் செய்திருக்கிறார். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தெற்கு மாவட்டத்துடைய பொருளாளராக புதிதாக பழனிவேல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் தெற்குக்கு பத்மநாபன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மாற்றியமைக்கப்படுவதாகவும் தற்போது திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் திமுகவுடைய பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக தற்போது ரமேஷ் ராஜ் நியமனம் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் நியமனம் செய்திருக்கிறார். புதிய பொறுப்பாளர்களுக்கு இளைஞர் உள்ளவர்களுக்கு வாய்ப்பானது அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக தற்போது என் ராஜு அவர்களுக்கு இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக புதிய நிர்வாகியாக பழனிவேல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பணியாற்றியவரை எடுத்துவிட்டு தற்போது புதிய மாவட்ட பொறுப்பாளராக தஞ்சாவூருக்கு பழனிவேல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திருப்பூர் தெற்குக்கு பத்மநாதன், ஈரோடு மத்திக்கு புதிய ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருப்பூர் மேற்குக்கு அமைச்சர் சாமிநாதன் அவர்களும், திருப்பூர் வடக்குக்கு தினேஷ்குமார் அவர்களும் தற்போது இளைஞர்களுக்கு கூடிய தினேஷ்குமார் அவர்களுக்கும் புதிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திமுகவில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அறிவிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய பொறுப்பாளர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பெரும்பாலானோர் பேர் திமுகவுடைய இளைஞர்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக ராஜு நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மேற்குக்கு அமைச்சர் சாமிநாதனும், திருப்பூர் வடக்குக்கு தினேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் மாற்றிருக்கிறார்கள். திமுக நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்ட மத்திய பொறுப்பாளராக வகாப் நியமிக்கப்பட்டு இளைஞர்களில் அவர் பணியாற்றி வருகிற அவருக்கு புதிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளராக KM ராஜு அவர்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது புதிய மாவட்ட செயலர்கள் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக புதிய மாவட்ட நிர்வாகிகள், அதாவது புதிய மாவட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே 3, 4, 5 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மாவட்டங்கள் உருவாக்கப்படும். திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கிற 80 மாவட்ட அமைப்பு ரீதியான இந்த 80 மாவட்ட செயலர்களும் 2, 3, 4, சில இடங்களில் 5 என்று கூட சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் புதிய பொறுப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் அவர்களுடைய பணியை அதிகரிக்கவும் தற்போது இந்த மாவட்ட பொறுப்பாளர்களோட கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே திருப்பூர் தெற்குக்கு பத்மநாதனும், ஈரோடு மத்திக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் இந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திருப்பூர் மேற்குக்கு அமைச்சர் சாமிநாதனும், திருப்பூர் வடக்குக்கு தினேஷ்குமாரும் அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக ரமேஷ் ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்பு மாவட்டங்களில் பல இடங்களில் பிரித்து தற்போது அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் காங்கேயம், தாராபுரத்தை உள்ளடக்கிய திருப்பூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மாவட்ட செயலாளர் பணியாற்றிய பொழுது கூடுதல் சில இடங்களை ஒதுக்கி தற்போது அவரையும் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுகவுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக ரமேஷ் ராஜ் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நீலகிரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல இடங்களில் இளைஞர்களை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே இந்த வாய்ப்பானது நிறைய பேருக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. திமுக தலைமை இந்த முறை புதிய பொறுப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஒரு 5 மாவட்டங்கள் மட்டும் உள்ளடக்கிய புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவிநாசி, திருப்பூர் வடக்கு தொகுதியை உள்ளடக்கிய திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூருடைய ஈரோடுக்கும் திருப்பூருடைய கிழக்கு பகுதிகளுக்கும் புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர், ஈரோடு மற்றும்
திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தால் 2 சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு கட்சி மாவட்டம் என பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் 5, 4, 3 என இந்த தொகுதி வாரியாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே திமுகவுடைய புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, அதுபோல் தஞ்சை தெற்கு மாவட்டம், ஏற்கனவே தஞ்சையை பொறுத்தவரைக்கும் 3 மாவட்டங்கள் இருக்கு. அடிப்படையில் வடக்கு, மத்தியம் மற்றும் தெற்கு என பேராவூரணி, புதுக்கோட்டை, பேராவூரணி, பட்டுக்கோட்டை என 2 தொகுதிகளுக்கு உள்ளடக்கிய ஒரு மாவட்டமானது இருக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதிக்கும் புதிய மாவட்ட செயலர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருக்கோவில், விக்கிரவாண்டியை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கௌதம சிகாமணியை நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மாவட்ட செயலாளராக நீடிக்கும் நிலையில் கூடுதலாக தொகுதிகளை மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் செஞ்சி மஸ்தான் தற்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் அதே போல மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து வெளியே வந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து செஞ்சி, மயிலம், திண்டிவனத்தை உள்ளடக்கிய அந்த 3 தொகுதிகள் உள்ளடக்கிய தொகுதிக்கு மாவட்ட செயலராக செஞ்சி மஸ்தான் முன்னாள் அமைச்சர் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல விழுப்புரம் மாவட்ட தொகுதியுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளராக லட்சுமணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திமுகவுடைய புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை துவங்குவதற்காக அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை பிரித்து புதிய பொறுப்பாளர் நியமிக்கிறது என்ற அடிப்படையில் புதிய பொறுப்பாளர்களுக்கான அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.